வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செம்பரா மீன் வறுவல். இந்த மீனோட பேர் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா மீன் வாங்குறவங்க கிட்ட போய் இந்த மீனோட பேர் என்னன்னு கேட்டு செகண்ட் டைமும் இதே மீன் வாங்கிட்டு வந்தோம். செம்பரா மீன் அப்படின்னு சொன்னாங்க, இல்லைனா செம்படையா மீன் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் பார்த்திங்கன்னா புளி கரைசல், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பூண்டு நசுக்கி சேர்த்துட்டோம். இந்த மீனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். புளி கரைசல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடவே விட்டுட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி ஒன்று நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கிட்டோம். இதை நல்லா கலந்து மீனோட மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சுட்டோம். தோசைக்கல் சூடு ஆனதுக்கப்புறமா இந்த மீனெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்பவும் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மீன் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, செம்பரா மீன் வறுவல். செம்பரா மீன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் அடிக்கடி இந்த மீன் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த மீன் பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாங்க. ஒரு மீன் 200 இல்லை 300 அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா செவன்னு இருக்குது. மீன் வறுத்த பிறகு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மீன் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கு, வறுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கு. செம்பரா மீன் கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்.